சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நற்பணி மன்றம் மூலமாக திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை ஸ்ரீராமாபுரம் கண்டிகையில் திரு கே பாலாஜி அவர்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நியாய விலை கடை ஒன்று அதை சமீபத்தில் போய் திறந்து வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் அண்ணனாகிய சத்யநாராயணராவ் கெய்க்வாட் அவர்கள். அதாவது அந்த பகுதியில் நியாய விலை கடை பல கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே போய் பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பயன்பெறும் விதமாக ஒரு ரேஷன் கடை, ஒரு நியாய விலை கடை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் விரும்பின நிலையில் அதை புரிந்து கொண்டு டாக்டர் கே பாலாஜி அவர்கள் இந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ரசிகராக ஒரு நல்ல ஒரு அற்புதமான மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த ஒரு நியாய விலை கடை அப்படிங்கிறத 5 லட்சம் ரூபாய் செலவில் அவர் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இது மாதிரியான நற்பணிகள், சேவைகள், தொண்டு இதெல்லாமே சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் தான் இங்கே வந்திருக்காரு. ஆனால் சூப்பர் ஸ்டாரே வந்த மாதிரி அவருக்கு மக்கள் அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க, அவ்வளோ ஒரு உற்சாகம். பல பேர் அவரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதாவது சூப்பர் ஸ்டாருடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்தால் கூட அவரையுமே தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராகவே நினைக்கக்கூடியவங்க தான் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு மிகச்சிறந்த உதாரணம். அதுவும் இது ஒரு சாதாரணமாக ஒரு பட ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு சினிமா ஒரு ஷோவோ தியேட்டரில் ஒரு படம் ஓடும்போது வந்த கூட்டமோ கிடையாது. ஒரு நல்ல தொண்டு, மக்கள் பயன்பெறக்கூடிய விதத்தில் ஒரு நல்ல ஒரு நற்பணியை அவர் செஞ்சுருக்காரு பாலாஜி அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய பேரில். அதற்காக கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் இவ்வளோ பேர் அப்படிங்கிறப்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பேர் முன் அதை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரி எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களுமே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னோடியாகவும் அமைஞ்சிருக்கு இவருடைய இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சு யாரும் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்வளவோ பண்ணியிருந்திருக்கலாம் நற்பணிகள். ஆனால் ஒரு நியாய விலை கடை அமைக்கிறது, மக்களுக்காக 5 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டடம் கட்டி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை பாலாஜி அவர்கள் இப்போ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லா சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டு வருது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளமாக இருக்கட்டும், அதுக்கு சூப்பர் ஸ்டார் தன்னுடைய நற்பணி மன்றம் மூலமாக தன்னுடைய பங்குக்கு பொருட்கள் எல்லாம் அனுப்பி வச்சாங்க, நிவாரண பொருட்கள். அது மாதிரி தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த மழை வெள்ளம், அங்கே ஏற்பட்ட பாதிப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வாகனங்களில் அந்த நிவாரண பொருட்கள் எல்லாமே சூப்பர் ஸ்டார் அனுப்பிச்சி வச்சாங்க. இப்படி ஒரு உதவி நம்ம செய்கிறோம் அப்படின்னா மக்களுக்கு அது நேரடியாக மக்களை போய் சென்றடைய வேண்டும், வேறு யாரும் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எப்போதுமே. அப்படி தான் எந்த உதவி செஞ்சாலும் சூப்பர் ஸ்டார் செய்கிறதும் வழக்கம். அது மாதிரி இப்போது பாலாஜி அவர்கள் இந்த இடத்துல சூப்பரான இந்த ஒரு நியாய விலை கடையை அமைத்திருப்பதற்கு நம்மளும் நம்முடைய பாராட்டுகளை கண்டிப்பாக தெரிவிப்போம். நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பாலாஜி அவர்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமான பேருக்கு நீங்கள் பகிருங்க. ஏன்னா இது மாதிரியான வீடியோக்களை அதிகமாக பகிரும்போது தான் வெறும்ன சினிமா ரசிகர்கள், அதை தாண்டி சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் தேட்டருக்கு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணி விசில் அடிக்கிறவங்க மட்டும் கிடையாது, எவ்வளவு நல்ல விஷயங்களை ரசிகர்கள் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஆனால் கண்டிப்பாக வீடியோ அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல வீடியோக்கள் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.